So hey all guys, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெலிகிராம் வந்து உங்க ஆண்ட்ராய்ட் டிவில எப்படி லாகின் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ பார்த்துருப்போம், பார்ட் 1 வீடியோ பார்த்துருப்போம். அதில் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோல வந்து எப்படி லாகின் பண்றது, எப்படி யூஸ் பண்றது அதெல்லாமே இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ நீங்க இன்னும் அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கணும்னா, பார்ட் 1 வீடியோ பார்க்கணும்னா உங்களுக்கு இந்த வீடியோ புரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் அதை செக் பண்ணிட்டு வாங்க. ஸோ அந்த லிங்க்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ லிங்க். இல்லாட்டி மேல ஐ கார்டு கூட செக் பண்ணி பாருங்க. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ கைஸ், இப்போ உங்களால் என்னோட ஆண்ட்ராய்ட் யூஸ் நான் பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணி ஆகணும்னா, நீங்க ஃபர்ஸ்ட் டெலிகிராம் இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். டெலிகிராம் எப்படி இன்ஸ்டால் பண்றது கேட்டீங்கன்னா, நீங்க அந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ அந்த வீடியோ பார்ட் 1 போய் செக் பண்ணிட்டு வாங்க. ஸோ டெலிகிராம் இன்ஸ்டால் பண்ண உடனே நீங்க வந்து லாகின் பண்ணி ஆகணும். லாகின் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு மொபைல் நம்பர் தேவைப்படும். ஸோ எல்லாமே உங்ககிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இல்லாட்டி நீங்க உங்க ஃபோன்லேயே யூஸ் பண்ணிப்பீங்க, அந்த அக்கௌண்ட் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ டெலிகிராம் எப்படி ஓப்பன் பண்ணோம்னா, ஃபிளான்சர் வழியாக ஓப்பன் பண்ணணும். ஸோ அங்கே இருக்கு டெலிகிராம். ஸோ டெலிகிராம் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்து யூஎஸ்பி கீபோர்ட் அண்ட் மவுஸ்லாம் யூஸ் பண்ணி ஆகணும் டெலிகிராம் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அது மறக்காம கனெக்ட் பண்ணுங்க உங்கள் ஆண்ட்ராய்ட் டிவியில். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஸ்டார்ட் மெசேஜிங் கொடுத்தாகணும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து யூஎஸ்பி மவுஸ் யூஸ் பண்ணிருக்கேன் கிளிக் பண்ணுறதுக்குலாம். ஸோ ஸ்டார்ட் மெசேஜிங் கொடுத்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கண்ட்ரி கோட் அப்புறம் ஃபோன் நம்பர் கேட்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ சூஸ் கண்ட்ரி வந்து இந்தியா கொடுத்துருங்க. ஸோ அப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் வந்து டைப் பண்ணுங்க. டைப் பண்ணுறதுக்கு நீங்கள் ரிமோட் யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்காது. ஸோ நீங்கள் யூஎஸ்பி கீபோர்ட் யூஸ் பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்பர்லாம் டைப் பண்ணுங்க. ஸோ இஸ் திஸ் த கரெக்ட் நம்பர் கேட்குது, எஸ் கொடுத்துருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். நீங்கள் உங்கள் மொபைலில் நீங்கள் சைன் பண்ணீங்கன்னா அந்த ஆப்லேயே ஒரு ஓடிபி வரும். இல்லாட்டி நீங்கள் எங்கேயுமே சைன் இன் பண்ணலன்னா நீங்கள் வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸ்ஸாக வரும். ஸோ எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஓடிபி வந்து இங்கே டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஆப்ல இல்லைன்னா நீங்கள் டேப் டு கெட் கோட் எஸ்எம்எஸ் கூட கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஓடிபி வந்து டைப் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா டெலிகிராம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ உங்களோட கான்டாக்ட்ஸ்லாம் சிங்க் ஆயிடுச்சுன்னா அது எல்லாமே அங்கே காமிக்கும். ஸோ உங்களோட பழைய சார்ஜ் கூட அங்கேயே காமிக்கும். ஸோ உங்கள் ஃபோனில் நீங்கள் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதே மாதிரி தான் நீங்கள் ஆண்ட்ராய்ட் டிவியில் யூஸ் பண்ணி ஆகணும். சிம்பிள் தான், ஒன்றுமே கிடையாது. அப்புறம் நீங்கள் நைட் மோட் கூட இதில் மாற்றிக்கலாம். டார்க் மோட், லைட் மோட் ரெண்டு இருக்கு. ஸோ நான் எப்பவுமே டார்க் மோட் தான் யூஸ் பண்ணுவேன், நீங்களும் டார்க் மோட் யூஸ் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் என்னெல்லாம் இருக்கோ, ஃபோனில் என்னெல்லாம் செட்டிங்ஸ் எல்லாமே இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே என்ன டிஃப்ரென்ஸ்னா, நீங்கள் வந்து கீபோர்ட் அண்ட் மவுஸ் யூஸ் பண்ணி ஆகணும் உங்கள் ஆண்ட்ராய்ட் டிவியில். அதுதான் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ உங்களோட கான்டாக்ட்ஸ்லாம் தெரியும். ஸோ நீங்கள் யாருக்கு வேணுமோ மெசேஜ் அனுப்பிச்சிக்கலாம். ஸோ உங்கள் ஃபோனில் எப்படி யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ பார்த்தீங்கன்னா டெலிகிராம் நீட்ஸ் கான்டாக்ட் ஆக்சஸ்ன்னு கேட்குது. ஸோ நீங்கள் கண்டினியூ கொடுக்கலாம். உங்கள் ஆண்ட்ராய்ட் டிவியில் ஏதாவது கான்டாக்ட்ஸ் இருந்துச்சுன்னா தான் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நீங்கள் கண்டினியூ கொடுத்து கான்டாக்ட்ஸ் பர்மிஷன் நீங்கள் கொடுக்கலாம் டெலிகிராம் ஆப்புக்கு. உங்க ஆண்ட்ராய்ட் டிவில எந்த கான்டாக்ட்ஸ் இல்லைன்னா இது வேஸ்ட். ஆக்சுவலி ஏற்கனவே சிங்கான கான்டாக்ட்ஸ், உங்க போன்ல இருந்து சிங்கான கான்டாக்ட்ஸ் மட்டும்தான் இப்ப டெலிகிராம காமிக்கும். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா மீதி எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்கும். நியூ குரூப், கான்டாக்ட்ஸ், கால்ஸ், சேவ் மெசேஜஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து மெசேஜ் அனுப்ப ட்ரை பண்ணுவோம். ஸோ நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இது உங்களுக்கு டெலிகிராம் வரலன்னு. ஸோ அப்போ லைட்டா ஸ்டக்காக தான் செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எமோஜிஸ்லாம் யூஸ் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா அது சில டைம் ஸ்டக் ஆகும். ஸோ நீங்க வந்து திரும்ப உங்க டெலிகிராம் ஆப்ல போனீங்கன்னா அது வேலை செய்ய சான்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் கீபோர்டு வச்சு டைப் பண்ணிருக்கேன், கீபோர்டு வச்சு மெசேஜ் டைப் பண்ணிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் பண்ணியானோம். உங்கள் ரிமோட்லையும் நீங்கள் பண்ணலாம், பட் அது வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்காது பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு தான் நீங்கள் கீபோர்ட் அண்ட் மவுஸ் யூஸ் பண்ணி ஆகணும் உங்கள் ஆண்ட்ராய்ட் டிவிக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் எமோஜிஸ் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ எமோஜிஸ் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அது லோட் ஆகிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்குது. பட் எமோஜிஸ் மட்டும்தான் கொஞ்சம் இங்கே ப்ராப்ளமாக இருக்குது. எமோஜிஸ், ஜிப்ஸு, ஸ்டிக்கர்ஸு, ஸோ லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஏன்னா 1 GB ரேம்ல. ஸோ கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஸோ கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பே வெளில வந்துடுது. ஸோ நான் திரும்ப உள்ளே போனேன்னா என்னால் திரும்ப அது யூஸ் பண்ண முடியும். ஸோ அங்கே மட்டும் கொஞ்சம் ஸ்டக் ஆகுது, அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து திரும்ப உள்ளே போயிட்டேன் டெலிகிராம் ஆப்புக்குள்ள. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வந்துச்சு எமோஜிஸ். ஸோ நான் திரும்பவும் வெளில போயிட்டு உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா திரும்ப வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் எந்த எமோஜிஸ் வேணுமோ என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வழியில பார்த்தீங்கன்னா உங்க ஆண்ட்ராய்ட் டிவிலேருந்தே நீங்கள் டெலிகிராம் யூஸ் பண்ண முடியும். யாருக்கு வேணும் என்ன மெசேஜ் வேணும் அனுப்ப முடியும். ஸோ வீடியோ கால்ஸ் கூட பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து மைக், கேமரா வேணும். ஸோ அந்த யூஎஸ்பி வெப்கேம் கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களால யூஸ் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஈஸியாகவே எமோஜிஸ் யூஸ் பண்ணிருக்கேன் என்னோட ஆண்ட்ராய்ட் டிவியில். ஸோ டெலிகிராமில் வேலை செய்யுது.
பாத்தீங்கன்னா எமோஜிஸ் வந்து சென்ட் பண்ணிட்டேன். ஸோ சூப்பராகவே வேலை செய்யுது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், டெலிகிராம் எப்படி இன்ஸ்டால் பண்றதும் பார்த்தாச்சு, ஆண்ட்ராய்ட் டிவில எப்படி லாகின் பண்ணிட்டு எப்படி யூஸ் பண்றதும் பார்த்தாச்சு. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் இந்த சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோக்காக தான் வீடியோல சந்திக்கலாம். Till then, bye bye.